வணக்கம் நண்பர்களே. ஏழரை சனி அப்படின்ன உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அவங்களுக்கு ஏழரை சனி நடக்குது, நம்ம குடும்பத்தில் இந்த பையனுக்கு ஏழரை சனி நடக்குது அப்படின்ட்டு நிறைய பயங்கள் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது உண்மைக்கே அப்படி கிடையாது. ஏழரை சனி வரமா சாபமா அப்படின்னா ஒரு சிலருக்கு வரமாகவும் இருக்கும், இதே ஏழரை சனி ஒரு சிலருக்கு சாபமாகவும் இருக்கும். அது சுயஜாதகம் மட்டும் சொல்லலை, அந்த கோச்சார கிரகங்களோட சேர்ந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ தொகுப்பில் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். நீங்கள் முழுமையாக கேளுங்க. பொதுவாக ஏழரை சனி நடக்கிறது அப்படின்னா எந்தெந்த ராசிக்கு நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அது எப்படி முதலில் கணக்கிடப்படுகிறது அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் ராசிக்கு, அதாவது ராசிக்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசி என்ன ராசி, கன்னி ராசியா, மீன ராசியா, மேச ராசியா, எதுன்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த ராசிக்கு 12ஆம் இடத்துலையோ அல்லது ராசியிலையோ அல்லது 2ஆம் வீட்லேயோ. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கும்பராசினா, கும்பராசியில் சனி இருக்கும்போது ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க. அதே மகர ராசியில் சனி இருக்கும்போது விரயச்சனி அப்படிமா. கும்பராசிக்காரங்களுக்கு 12இல் சனி இருக்கும்போது விரயச்சனி. அதே மீனத்தில் அடுத்து போக போகுது இல்லையா, இந்த மார்ச் 29ஆம் தேதி மீனத்துக்கு பயிற்சியாக போகிறார் இல்லையா, அப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எது வரும் அப்படின்னா பாதச்சனி. ஸோ டோட்டல் பார்த்திங்கன்னா 7.5 வருஷங்கள் பீடிப்பு இருக்கிறதுனால இந்த ஏழரை சனி காலம் ஏழரை சனி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் சனி பகவான் ஜாதகருக்கு யோகம் தரும் நிலையில் இருந்தால் இந்த ஏழரையில் தான் சுபகாரியங்களும் வீடு வண்டி வாகனம் எல்லாம் அமையும். தொழிலெலாம் சூப்பராக இருக்கும். இந்த ஏழரை சனி காலத்தில் வேலையெல்லாம் உத்தியோகம்லாம் சூப்பராக அமையும். எல்லாவித சுகங்களையும் சுயஜாதத்தில் சனி சிறப்புற இருக்கும்போது நன்மைகள் தூக்கலாகவும் தீமைகள் கொஞ்சம் சற்று ரொம்ப கம்மியாகவும் இருக்குங்க. ஆனால் ஏழரை சனியின் பாதிப்பு ஏற்படும்படி சுயஜாதகத்தில் அமைப்பு இருந்துருச்சுன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட இடைஞ்சல் ரொம்ப தருங்க. ஒர்க் ப்ரெஷர் கொடுக்கும், மன உளைச்சலை ஏற்படுத்தும். 20 வருஷத்திற்கு மேலே ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சிட்ருப்பீங்க, அந்த கம்பெனிலேருந்து வெளியேற்றி விடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இடைஞ்சலும் கொடுக்கும். அதெல்லாம் உண்மை தான். அதே மாதிரி குடும்பத்தில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூ, இறப்பு கூட ஏற்படலாம். அவங்களுடைய சுயஜாதப்படி ஆயுள் கம்மியாக இருக்கும்போது இறப்பு கூட ஏற்படலாம் ஒரு சிலருக்கு. அதேமாதிரி தொழிலில் முடக்கத்தை தரும். படிக்கும் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பில் தடை, படித்த பாடம் உடனுக்குடன் மறந்துடுறது, ஆசிரியர் கண்டித்ததற்கு அதிக வருத்தம் அடைதல், இந்த ஸ்கூலை விட்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு மனசில் அப்படி ஓடிட்டுருக்கும். ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். சின்ன பிரச்சனையாக இருக்கும், கடுகளவு இருக்கும் பிரச்சனை. அது பெரியவங்களுக்கு நமக்கு தெரியும் இது கடுகளவு பிரச்சனைன்ட்டு. ஆனால் அந்த பையன் மனசில் அது பெரிய இமயமலை போல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த பையனுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துக்கிட்டு ஓடிட்டுருக்கும். அதே மாதிரி எதுலேயும் மனம் செலுத்த முடியாத ஒரு நிலையாக இருக்கும். இடம் மாறுதல் ஏற்படலாம், பூர்வீகத்தை விட்டு மாற்றம் ஏற்படும், தொழில் மாற்றம் ஏற்படும். அதேமாதிரி ஒரு சிலருக்கு வாகனங்களில் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்லணும், விபத்து ஏற்படலாம். பாதிப்பு நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு டைமாகவும் இந்த ஏழரை சனியில் பார்த்திங்கன்னா சுயஜாதத்தில் சரியில்லாத அப்போ நடக்கும். பொதுவாக நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இருட்டடிப்பு இருக்கும். விருப்பம் இல்லாமல் பயணங்கள் செய்கிறதுல, மொத்தத்தில் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை உண்டாக்குறதுல, அட்மாஸ்பியர் ரொம்ப மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கும். இதில் நிறைய விதிகள் உண்டுங்க. அதான் உண்மை. நம்ம எடுத்தெடுப்புலேயே சொல்லிடக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு ஏழரை சனி நடக்கு, அதனால் கவனமாக இருங்க, அது மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே விட்டுறதுன்னு நினைக்கும். கிடையாது. அந்த ஏழரை சனியில் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும்போது துணிஞ்சு செயல்படலாம். சனி பகவான் பயிற்சியால் உதாரணமாக மீன ராசியில் சனி பயிற்சி ஆகும்போது அந்த மீன ராசியில் எந்த கிரகமும் இல்லாத போது ஏழரை சனி அவ்வளவாக எந்த ஒரு தொந்தரவும் செய்கிறது இல்லைங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அந்த மீன ராசியில் எந்த கிரகமும் இல்லைன்னா நீங்கள் துணிஞ்சி காலரை தூக்கி போட்டுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முக்கியமான விதி.
அப்படியே அந்த மீன ராசிக்கு முந்தைய பிந்தைய ராசிகள்னு எந்த கிரகமும் இல்லாத போது 7.5 சனி நடந்த சுவடுகளே தெரியாமல் காலத்தை ஓட்டிடுவாங்க. அந்த மீனராசி இருக்குது உங்களுக்கு, சந்திரன் வந்து மீனராசி இருக்கும்போது தான் மீனராசியாக இருக்குது. ஆனால் அங்கே சந்திரன் வந்து இருக்கிறதுனால கன்ஃபார்மாக அங்கே சனி வரும்போது பிரச்சனை இருக்கும். ஒரு வேளை மீனராசியில் சனி இப்போ வருங்காலத்தில் நீங்கள் வேறு எந்த ராசியாக இருக்கலாம், வேறு எந்த ராசினாலும் இருக்கலாம். மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஏதாவது இருக்கலாம். எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அட்டமச்சனியோ இல்லை கண்டச்சனியோ எதுனாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் அந்த மீன ராசியிலையோ அதுக்கு முந்திய மகரம், கும்பம் ராசிகளையோ எந்த கிரகம் இல்லாதப்ப இந்த கண்டச்சனியில் வேலை செய்யாது. பொதுவாக நிறைய பேரை பார்த்துருப்போம், சார் நான் 7.5 சனியில் தான் வீடு கட்டினேன், நான் 7.5 சனியில் தான் திருமணம் முடித்தேன், எனக்கு 7.5 சனியில் தான் குழந்தை பிறந்தது, 7.5 சனியில் தான் தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருந்தது, நல்ல முன்னேற்றம் சார், நல்ல லாபம் சார் அப்படிம்பாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, அது சுவடுகளே இல்லாமல் அளவுக்கு 7.5 சனி ஓடி இருக்கும். அதுக்கு இதுதான் காரணம். மெயினாக அந்த லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிஷபமோ இல்லை துலாம் லக்னமாக இருந்துக்கலாம், இல்லை இந்த இருக்கக்கூடிய சனி பிறப்பு ஜாதத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து மிக அற்புதமாக இருந்திருக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார ரீதியாக வரும்போது அந்த அந்த ராசிக்கு வரும்போது அதுக்கு முன்ன பின்ன எந்த கிரகங்களும் இல்லாமல் இருந்திருக்கலாம் பிறப்பு ஜாதத்தில். அப்போ பிறப்பு ஜாதத்தில் உள்ள கிரகங்கள் கோச்சார கிரகங்களும் கம்பேரிசன் பண்ணி பலன் எடுக்கும்போது தான் அக்ரிட்டாக வரும். அப்போ குரு மீது சனியோ அல்லது சனியின் நட்பு கிரகங்களோ இந்த சனி கோச்சார சனி வரும்போது, முக்கியமாக அந்த சுக்கிரன் புதன் மீது சனி ஏறி வரும்போது ட்ராவல்ஸ் பண்ணும்போது சனி நல்லவராகி நன்மைகள் தான் அதிகம் தருவார். தீமைகள் குறைவாகவும் நன்மைகள் அதிகமாக தரும். அதுக்காக தீமைகளை தராமன்னு சொல்ல முடியாது, மேக்சிமம் தரும். 7.5 சனியில் வந்து கொஞ்சமாச்சும் 7.5 நாளிகையாவது கொடுத்துட்டு தான் போவார், இல்லைன்னு. ஆனால் நன்மைகள் வந்து அதிகமாக தருவார். அதே சமயம் மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த முந்தைய ராசியில் பார்த்திங்கன்னா பல கிரகங்கள் இருந்து, உதாரணத்துக்கு இப்போ மீன ராசியில் சனி பயிற்சி ஆகுது, கும்பராசியில் பல கிரகங்கள் இருந்து, ராகு இருந்து, அதேமாதிரி மீன ராசியில் செவ்வாய் இருந்து, இந்த 7.5 சனி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீரியம் அதிகமாக இருக்கும். நிறைய நெகட்டிவ் பலன்கள் நிறைய நடக்கும். ஏன்னா ராகு மேலேயோ அல்லது செவ்வாய் மேலேயோ இந்த சனி ட்ராவல்ஸ் பண்ணும்போது மிக அதிக ஸ்ட்ரகிளை கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அது எப்படி அப்படின்னா, இந்த பவுன்ஸுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பவுன்ஸ் மெத்தடு. அது எப்படி அப்படின்னா, அது ஷேர் மார்க்கெட்டில் தான் பவுன்ஸு. ஆனால் இந்த இதில் வந்து ஒரு பந்தை தூக்கி போடுறோம் அப்படின்னா முதல்ல ஒரு மீட்ரு ஒரு 3 அடி உயரம் ஏறும், அதுக்கடுத்து 2 அடி உயரம் ஏறும், அதுக்கடுத்து 1 அடி ஏறும், அப்படியே டுக்குன்ட்டு நியூட்ரல் ஆயிரும். அதே மாதிரி தான் இந்த சனி வந்து மீனத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் ஒருவேளை மகரத்துலேயோ அல்லது கும்பத்துலேயோ இந்த செவ்வாய் ராகு எல்லாம் இருந்து அந்த மீனத்தில் வரும்போது அந்தோட பவுன்ஸ் வந்து அந்த இது வந்து எப்படினாலும் அந்த தாக்கத்தை இருந்தே ஆகுங்க. அது ஒரு வருஷமாச்சும் நீடிக்கும். நமக்கு தான் 7.5 இல்லையே அப்படின்னு நினைப்போம். நீங்கள் வேறு ரிஷபராசியாகவே இருக்கலாம், இல்லை கன்னிராசியாக இருக்கலாம். ஆனால் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுன்ஸ் இருக்கத்தான் செய்யும், அந்த பாதிப்பு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். கண்டச்சனியாக வரும்போதும் சரி, அட்டமச்சனியாக வரும்போதும் சரி. ஏன்னா இந்த 7.5 சனியில் வந்து இதில் வந்து பாதிப்பு ஏன்னா சந்திரனை வச்சு தான் மையப்படுத்தி தான் 7.5 சனியை நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்படி சந்திரனை மையப்படுத்தி சொல்லும்போது சந்திரன் கூட எப்படின்னாலும் ஒரு கிரகம் சனி வரும்போது அது ஜென்மசனி ஆகிடுதுல. அப்போ கண்டச்சனி, அந்த அட்டமச்சனி, இந்த இதெல்லாம் நீங்கள் இது கணிக்கலாம். அதே மாதிரி மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, நல்ல கவனிங்க. சனி 2 பாவகிரகங்களையும் கடந்து வந்திருக்குது. மீனராசியில் சுபகிரகங்கள் இருந்தாலும் நல்லது செய்யாதுங்க. பொதுவாக ஒரு ஷார்ட்டாக ஒரே மெத்தட் என்ன அப்படின்னா, சந்திரனுக்கு முன்ன பின்ன எது கிரகங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லது தாங்க. அதாவது 7.5 சனி வருது இல்லையா, இதில் சந்திரனுக்கு வந்து 12ஆம் இடம்ங்கிறது விரையச்சனி, 2ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாதச்சனி. அப்போ எதுவுமே கிரகங்கள் எதுவுமே இல்லாமல் பிறப்பு ஜாதத்தில் சந்திரனுக்கு முன்ன பின்ன எந்த கிரகம் இல்லாமல் இருந்துக்கும்போது மிக அற்புதமான ஒரு ரிசல்ட்டு தான் வரும். அது ஜென்ம சனி மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குமோ ஒழிய மற்றபடி நல்லதாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
அதாவது பிறப்பு ஜாதத்துக்கு மேலே இப்போ உள்ள சனி ட்ராவல்ஸ் பண்ணும்போது பிறந்த கால சூரியன் சந்திரன் புதன் இந்த இதுக்கு மேலே இப்போ உள்ள சனி ட்ராவல்ஸ் பண்ணும்போது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பலன்களை பார்ப்போம். பிறந்த கால சூரியன் சந்திரன் மேலே சனி வரும் காலம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இப்போ இந்த தலைப்புக்கு ஏற்ற ஜென்ம சனி காலம் ஆகிடுது இல்லையா. அதனால் வருமானம் குறையும், பண விஷயங்களில் பல தொந்தரவுகள் நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து பொறுப்பாகவும் விவேகமாகவும் செயல்பட்டால் பல நன்மைகளை அடையலாங்க. யாரை நம்பி சூரிட்டி எதுவும் போற்றக்கூடாது, எதுலேயும் பெரிய அளவில் பணம் முதலீடு போற்றக்கூடாது ஜென்மசனி இருக்கும்போது. அதே மாதிரி முயற்சி திறமையால் நல்ல நிர்வாகத்தை கொண்டு வந்துடலாங்க. இதை விட்டதை பிடிச்சிடலாம். அதே போல் உங்கள் சுயஜாதத்தில் சூரியன் இருக்கும் ராசியில் வந்து இந்த கோச்சார சனி வருங்காலம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மெதுவாகவே நடக்கும். சூரியனும் சனி பகை கிரகம் இல்லையா, எல்லாமே மெதுவாகவே நடக்கும். எதிர்பார்க்காத விஷயங்கள் திடீர்னு நடக்கும். அதேமாதிரி பிஸ்னஸ் மற்றும் வேலை விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிறந்த கால புதன் மேலே இந்த கோச்சார சனி மேலே ட்ராவல்ஸ் பண்ணும்போது மனதில் உங்கள் மனசில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உற்சாகம் இருக்குங்க, இளமையாக உணர்வீங்க, மனதில் நல்ல சக்திகள் கூடும், பழைய தவறுகளை திருத்தி செயல்படும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. அதே மாதிரி பிறந்த கால சுக்கிரன் மேலே இப்போ உள்ள கோச்சார சனி ட்ராவல்ஸ் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நண்பர்களிடம் ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்கள் வந்து பார்த்தா நிறைய இருக்கும். நண்பர்களிடம் கவனமாக பழக வேண்டும். நேரடியாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் லேட் ஆகிட்டுருக்கும். எல்லா விஷயங்களிலும் பொதுவாகவே சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் தவிர மற்ற எல்லா விஷயங்களும் நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து நட்பு கிரகம் இல்லையா, அதனால் பொதுவாக மற்றவர்களும் கவனமாக பழகணும், அவ்வளோதான். பிறந்த கால செவ்வாய் மீது இப்போ உள்ள சனி ட்ராவல்ஸ் பண்ணும்போது, கோச்சார சனி ட்ராவல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தைரியம் குறையும். அதே மாதிரி தைரியம் குறைந்து பதட்டமாகவும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் இருப்பீங்க. இந்த நேரத்தில் தொழிலில் மாற்றங்கள் செய்யக்கூடாதுங்க. இருக்கிற தொழில் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே காலத்தை ஓட்டிடணும். அதே மாதிரி பொதுவாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் என்பதால ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. செய்த வேலைக்கு ஏற்ப கூலி கிடைக்காது. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எப்படியோ அதே மாதிரி தான். செவ்வாய் பிறந்த காலத்து செவ்வாய் மேலே சனி ட்ராவல்ஸ் பண்ணும்போது எவ்வளோ உழைச்சாலும் அந்த உழைப்புக்கேற்ற கூலி கிடைக்காது. இருப்பினும் இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நன்மைக்கே என்று கருத்து நீங்களாட்ட பொறுத்து போகிறது ரொம்ப சிறப்புங்க. பிற்காலத்தில் அந்த அமைப்பு வந்துடும். அந்த விட்ட காசெல்லாம் பிற்காலத்தில் திரும்பி கிடச்சிரும். அடுத்து பிறந்த கால குரு இருக்கும் ராசியில் வந்து இந்த கோச்சார சனி வரும் காலம் வந்து பார்த்திங்கன்னா மனதில் உறுதியையும் தைரியத்தையும் கொடுக்கும். இந்த நேரம் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அதை நோக்கியே பயணம் செய்வீங்க. அந்த லட்சியம் வந்து வெற்றி அடையும் வர விடவே மாட்டாங்க. விடாமுயற்சியோடு செஞ்சு சக்ஸஸ் பண்ணுவாங்க. பிறந்த காலத்து குரு மேலே சனி ட்ராவல்ஸ் பண்ணும்போது ஒரு போல்ட்டான ஒரு முடிவு எடுத்து அது பின்னாடியே ட்ராவல்ஸ் பண்ணுவாங்க. மேக்சிமம் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணுவாங்க. குறிக்கோளை அடைவாங்க. எதிரிகள் வந்து எளிதில் வென்று விடுவாங்க. தடைகளை ஈஸியாக தகர்த்து எறிவாங்க. தொழில் பிஸ்னஸ் தொழிலாளர்கள் நல்லபடியாக இருப்பாங்க. அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. சனி பாபத்துவம் பெறக்கூடாது, அவ்வளோதான் மெயினாக. பிறந்த கால சனி இருக்கும் ராசியிலேயே கோச்சார சனி வருங்காலம் வந்து பார்த்திங்கன்னா சனி இருக்கும் இடத்துலையே கோச்சார சனி வரும்போது 30 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை இந்த கிரக சஞ்சாரம் ஏற்படுதுங்க. இதில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். 30 வருஷத்துக்கு ஒரு முறை கட்டாயம் மாற்றம் இருக்கும். தொழில் மாற்றமோ அல்லது இடமாற்றமோ அல்லது உத்தியோக மாற்றமோ எதையான ஒன்று தரலாம். இது பாதகத்தை தாங்க ரொம்ப தரும். சாதகத்தை விட பாதகத்தை அதிகம் தரும். அதிக குழப்பங்களையும் கஷ்டத்தையும் தரும் அமைப்பு தான். நிதானமாக பொறுமையாக செயல்பட்டால் மிக அற்புதமான நன்மைகளை பெறலாம். அதே மாதிரி உங்கள் பிறந்த கால ராகு கேது மேலே இந்த கோச்சார சனி சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கத்தாங்க செய்யும். ஏன்னா பணப்பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். அதேமாதிரி பல வகையான பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கும். எப்படி சமாளிச்சிருவீங்க. இந்த டயத்தில் நல்ல நிதானமாகவும் எந்த ஒரு செயல்படக்கூடிய திறமையில் வந்து யோசித்து எந்த விஷயங்கள் செய்யும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. அதே மாதிரி சமாளிக்கக்கூடிய திறமையை கொடுப்பார், அவ்வளோதான்.
அந்த பொது வேலையில் இறங்கி வேலை செய்கிறதுல, அரசியல்வாதிகள் மற்றும் மக்கள் சேவையில் இறங்கி வேலை செய்கிறதுல இதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் வந்து அப்பப்போ ஏற்படும். இதுபோல் இன்னும் பல ஆயிரக்கணக்கான விதிமுறைகள் உள்ளதுங்க. நம்மளாட்ட எடுத்தெடுப்பில் இந்த 7.5 சனி நடக்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 7.5 சனி நல்லது செய்யும் அல்லது தீமை செய்யும் என்று எளிதில் யாரும் சொல்ல முடியாது. இதில் வந்து நிறைய விஷயங்களை பார்த்து தான் நம்ம சொல்லணும் நண்பர்களே. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் பார்ப்போம்.